அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம் பக்தி ஒளி நேயர்களே, நான் உங்களுக்காக ஆத்ம யோகினி சரண்யா. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா கல்லடி கூட படலாம், ஆனா கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சராசரி ஆளுங்கள் எல்லாத்துக்குமே உண்டு, சரிங்களா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே தான் போயிட்டுருச்சு, திடீர்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ். ஒரு பொருள் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, இந்த பொருள் நீங்க வாங்குனீங்கன்னு சூப்பரா இருக்கு, அவங்க சொல்லிட்டு போன மறு நிமிஷமா அந்த பொருள் உடஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் போது வீட்டுக்குள்ள வந்து சாம்பிராணி போடுற இயற்கையான அந்த கறிக்கட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த கறிக்கட்டையில சாம்பிராணி போட்டு வெண்கடுகு அதில் சேர்த்துக்கிட்டு குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தோட ஒரு முடி இருக்கு பாத்தீங்களா, அந்த முடி எடுத்து அது போடும் போது அது பட்டு 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 பட்டுன்ட்டு வெடிக்குங்க, சரிங்களா? அப்படி வெடிக்கும் போது கண் திஷ்டி வந்து வார வாரம் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை செஞ்சுட்டே தான் இருந்தாங்க, ரெகுலரா நல்லா இருந்தாங்க. இப்ப எல்லாரும் இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுல போயிட்டனாலதான் எதுக்குமே நம்ம டைமிங் கொடுக்காம அதுக்கப்புறம் ஒட்டுக்கா சேர்த்து எல்லாத்துக்குமே உட்காந்துக்கிறோம். வாரத்துல ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிட்டோம்னா வருஷக்கணக்கோ மாசக்கணக்கோ இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அந்த 10 நிமிஷம் ஒதுக்காததான் நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போகுது. வீட்டுல குலதெய்வ போட்டோ வைங்க, ஒரு சாமிக்கு இப்போ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா அந்த அந்த இடத்துல சாமி பதத்துல ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அந்த கயிறு கொண்டு வந்து வீட்டுல சாமி ரூம்லயே வச்சிருங்க. நீங்க வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கயிறுக்கு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க மீனா, ரொம்ப நாளைக்குலாம் தாங்காது. அப்ப அந்த கயிறு வந்து நீங்க மாத்திட்டே இருங்க. சின்ன சின்ன விஷயங்கள பிளாக் கலர்ஸ் வந்து கண்ணுக்குள்ள பெண்கள் வந்து அந்த காலத்துல கண்ணுக்கு மை வச்சது ஒரு விதத்துல திருஷ்டிக்கு காரணம் தான். நிறைய இது ஒவ்வொரு இதுல பாத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு கண்ணுக்கு மை போடுறதே ஒரு ஜென்ஸும் சரி ஒரு லேடிஸும் சரி ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காங்க. உங்களுக்கான விஷயங்கள் என்ன சொல்லுவாங்கல்ல, மண்ணை தின்னாலும் மறைச்சு திங்கணுங்கிறது. நம்ம வாயேதான் நம்ம திருஷ்டிக்கு பாதி காரணமே. நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதை வாங்கி நீ பாருங்க இதை வாங்கியிருக்கிற அதை வாங்கியிருக்கிறேன் ஸ்டேட்டஸ்ல போடுறது, டுடே ஐ வென்ட் டு தேட்டர்னு போடுறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்குன்னு சொல்றது. நீங்க சாப்பிட்றது உங்களுக்கு தெரிஞ்சா பத்தாதா? இது ஸ்டேட்டஸ் போட்டா அப்ப பார்த்து கண்ணு ஒருத்தன் பசியில உட்காந்துட்டு இருப்பான், நீங்க பிரியாணி சாப்பிட்ற மாதிரி போட்டீங்க அப்படின்னா அப்ப அது உங்களுக்கு திஷ்டிங்கிறது தீதும் நன்றும் பிறர் தரர் வாரா. உங்க விஷயத்த உங்க சுனித்தை நீங்களே தான் ஏற்படுத்திக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது திஷ்டிங்கிற எதுக்கு சொல்லணும்? நீங்க சாப்பிட்றது உங்களுக்கு தெரிஞ்சா பத்தாதா? உங்க வயிற்றுக்காக சாப்பிட்றீங்களா இல்ல ஸ்டேட்டஸ்க்காக சாப்பிட்றீங்களா? வாட்ஸ்அப்ல வைக்கிற ஸ்டேட்டஸ்க்கு. அப்ப இல்லாதவன் பார்த்தா ஏங்குவான். அதாவது எப்படி சொல்ற, கண் திஷ்டிங்கிறது பொறாமையில மட்டும் வந்துடாதுங்க, ஏக்கத்துலயும் வரும். ஒருத்தன் சாப்பிடாம இருக்கும் போது ஒருத்தன் சாப்பிட்ட மாதிரி போட்டான் அப்படின்னா அந்த ஏக்கமும் கண் திஷ்டி தான். உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப பொருள் பாதி பேர் ஒரு தியேட்டருக்கே போறாங்க, பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறதே இது என் ஃபேமிலியில என் பொண்ணுமே பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லுவேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு போடுறதுக்காக வாங்காத, உன் வயிற்றுக்காக சாப்பிடு. அப்படியே உன் வயிற்றுக்காக எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. ஆனா மத்தவங்க ஏங்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணா அது கூட சாபம் தான். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுங்கிற விஷயத்த வாங்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த சாம்பிராணி விஷயங்களும் குலதெய்வ அணுகிற இதுவும் இருக்கும்போது மகாலய அமாவாசை ஒரு வருஷத்துக்கு அப்போ வந்து குடும்பத்துக்கு ஒரு கோழி வாங்கி ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு தானம் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டுல வரும்போது சிம்பிள் விஷயம். இந்த வருஷத்துக்கு ஒரு கோழி வாங்க முடியாதா? அது இப்போ அப்போ நம்ம கோழி சொல்லும் போது அது என்னமோ 5 லட்சம் 10 லட்சம் மாதிரி யோசிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு கோழி ஒரு 500 ரூபா நம்ம கண் திஷ்டிக்காக கொடுக்க மாட்டோமா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை கொடுப்பாங்க. அந்த கடத்துல கடை ஏன் வெட்டினாங்க? ஒரு கண் திஷ்டி வீட்டில் இப்போ ஒரு அகால மரணம் நடந்துரும், அது நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு உயிர் பலி போகணும். அப்போ அது நம்ம காசு கொடுத்து வாங்கி அந்த ஒரு ஆட்டையோ சரி இல்லை கோழியோ சரி அதை நம்ம இது கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற திஷ்டிகளும் சரி தேவையில்லாத காத்து கருப்பு எதுவுமே நம்மளை அண்டாது. இதெல்லாம் பயன்பட்டு இருக்க வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. நம்ம டெக்னாலஜியும் அப்டேஷனா போக 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 தான் அப்புறம் அதுக்கப்புறம் வாஸ்துக்கு அதுக்கு அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்லி நம்ம தேடி ஓடுறோம். இதெல்லாம் சிம்பிள் விஷயம். ஆதிகால இது விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். இன்னொரு சிம்பிள் விஷயம் கூட சொல்லலாம், மருதாணி செடி. வீட்டு வாசலுக்கு முன்னாடி மருதாணி செடி வைங்க. மருதாணி செடி வைக்கும் போது அது ஒரு நெகட்டிவிட்டி, வீட்டுக்குள்ள வர நெகட்டிவிட்டியோ இல்ல சுத்தி இருக்கிற கண் திஷ்டியோ அது இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அந்த காலத்துல சொல்லப்போனா மருதாணி வந்து செவ்வாய் தோஷத்தை போறதுக்காக கூட பயன்படுத்தினாங்க. அது பெண்கள் வைக்க வைக்க அந்த சிகப்பு தன்மை, செவ்வாய்ங்கிறது சிகப்பு, அப்படி இருக்கும்போது சீக்கிரம் கல்யாணம் ஆயிருன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ மருதாணி செடியில நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம எவ்வளோ போகும். மருதாணி செடியை வீட்டுக்கு முன்னாடி வைங்க, உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஒரு குடத்துல தண்ணி கூட வைக்கலாம், தண்ணிக்கும் அப்சர்வேஷன் பவர் நிறைய இருக்கு. ஸோ வீட்டு வாசல்லையும் மருதாணி செடி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ இன்னைக்கு அந்த தண்ணி எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டு வாசல்ல தண்ணி ஒரு குடத்து தண்ணி வைக்கிறீங்கன்னா மறுநாள் வந்து அந்த வாசல் கூட்டிட்டு அந்த தண்ணியை தெளிச்சு விட்டுருங்க வீட்டுக்கு வாசலுக்கு மேலே. அப்புறம் மறுபடியும் புதுசாக வைங்க. ரொம்பலாம் வைக்கணும்ட்டு அவசியம் இல்லை. அந்த காலத்துல கூட்டி தெளிக்கும் போது ஏன் வாசல் கூட்டி தெளிச்சாங்க அப்படின்னா அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு எல்லாமே கூட்டுதல் பெறுதல் கழித்தல் அப்படிங்கிற மாதிரி வாசல் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மறுநாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாழ்றோம். இப்படி பண்ண இப்போ எத்தனை பேருக்கு வாசல் இருக்கு? வாசலே இல்லை, வாசலை ஒரு வீடே கட்டிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த வாசலை போய் நீங்க தெளிக்கலாம்ங்கிற நியாயம் தான். உங்க வீட்டுக்கு வாசல ஒரு சின்ன மேட்டர் இருக்கும், அந்த இடத்துல கூட நீங்க தெளிச்சு விட்டுறலாம்.
அப்படி இல்லாட்டினா செவுத்து மேலே அது மேலே ஒரு சின்ன ஒரு நம்ம என்ன ஒரு கேன் தண்ணி வைக்க போறது கிடையாது. ஒரு சின்ன குடம் தண்ணி வச்சீங்கனாலே போதுமானது. இதை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். உடம்புல சோம்பல் இருக்காது. நீங்க எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பெட்ல இருந்து எந்திரிச்சிட்டாலே பாதி சோம்பேறித்தனம் முடிஞ்சிடும். அதை நீங்க பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கனாலே ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது நம்ம மனசை வேண்டாம்னு சொல்லுவோம். போய் தான் ஆகணும்னு சொல்லி நம்மளே திட்டிக்கணும். இப்படி நம்ம ஏங்கிட்டு வரும்போது சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுவோம். ஒவ்வொரு வெற்றி பார்க்கும்போது அதுவே நம்மளுக்கு பூஸ்டப். நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பே வெற்றி. அந்த வெற்றி எதனால வருதுன்னா சோம்பல் இல்லாம இருக்கிறவங்க தான் ஜெயிச்சுறாங்க. அந்த சோம்பலை ஏன் வராம இருக்கணும்னா கந்திஷ்டி நீங்க கழிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். விநாயகர் கூட வீட்டு வாசல கந்திஷ்டி விநாயகர் போட்டோ கூட வைக்கலாம். இல்லை ஒரு குட்டி விநாயகர் சிலையை கூட வீட்டுல செவுத்துல எங்காச்சும் ஒரு பதிச்சு என்ட்ரன்ஸ் வைக்கும் போது நம்மளுக்கு அது கூட போகும்போது எல்லா வினையும் தீர்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வரும்போது அவர் வணங்கிட்டு வரும்போது நம்மளுக்கான எல்லா தேவைகளும் அவரே பண்ணி கொடுப்பாரு.